நீங்க எங்க போனாலுமே சொல்ற உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டா நீங்க சொல்றது தளபதி விஜய் சார் தான். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்ன கேட்கறதுனா, ஆக்டர் ஒரு டைரக்டரா ஒரு படத்தை டைரக்ட் பண்றப்ப அவங்க யார் டைரக்ட் பண்றது நீங்க விரும்புறது நினைக்கிறதுனா டைரக்டர் விஜய் சார் தான் நீங்க இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்க. அது உங்க இன்ஸ்பிரேஷன்னால நீங்க இப்ப கமிங் லாஸ்ட் ஏப்ரல் 19th எலெக்ஷன் கமிட் ஆச்சு, லோக்சபா எலெக்ஷன். அதுல நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்க. அவரோட இன்ஸ்பிரேஷனால நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்களா இல்ல அவர் ஒரு எக்ஸசைஸ்க்காக வந்திருந்தீங்களா சார்? தேங்க்யூ. அவர் இன்ஸ்பிரேஷன் எதுக்குன்னா, அவரோட வெற்றின்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நடிகனுக்கு. ஆனா அந்த வெற்றி அடையிறதுக்கு எவ்வளவு நம்ம போராடணும். அந்த பேசிக் பிகினிங் ஸ்டேஜஸ்ல விஜய்க்கு அவர்களுக்கு அந்த கிரிட்டிசிசம், இப்போ இன்னைக்கு 150 கேமரா இருக்கு. அப்போ அந்த டைம்ல திடீர்னு ஒரு பேட்டியில ரொம்ப 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 கேவலமா எழுதியிருந்தாங்க அவரை பத்தி. அதை பத்தி எது பத்தியும் கவலைப்படாம என்னோட தன்னம்பிக்கை தெரியும், நான் எங்கிட்டு போய் நிற்பேன்னு சொல்லி இன்னைக்கு உங்க முன்னாடி தளபதியா நிக்கிறாருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான். நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதே மாதிரி நானும் இன்ஸ்பயர் ஆகுறேன். விஜய் அவர்கள் அதுதான் சொல்றேனே, லைக் as an actor I've seen him grow as an actor, not a joke. இவ்வளவு கிரிட்டிசிசம்ல சில பேர் ரொம்ப மென்டலி பாதிக்கப்படுவாங்க, என்னடா இது இப்படி நம்மள சொல்றாங்களேன்னு. ஆனா அதெல்லாம் தாண்டி அப்படியே கிளம்பி போய் இது என் வெற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு போனாப்ல பாருங்களேன். எனக்கு கிட்டத்தட்ட ஐ நோ ஹிம் ஃபார் so many years. காலேஜ் என்னோட சீனியர் அண்ணன் பேட்ச், அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் எப்படி அந்த பயன் அதெல்லாம் தாண்டி போனது, சைக்கிள் போனது சத்தியமா நான் அவரு போனது நான் பார்த்திருக்கேன். பட் அவர் மாதிரி நான் போனோம்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க. என்கிட்ட வண்டி இல்லை சத்தியமா. அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்கு, மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு 3 வாட்டியெல்லாம் மாற்ற முடியாது, என்கிட்ட காசு இல்லை. அதனால சைக்கிள் வாங்கினா நான் பாட்டு சீக்கிரமா இப்போ அந்த டிராபிக்ல போய் எங்கிட்ட வேணாலும் ஹரிசாரி கேட்டேன் ஒரு வாட்டி. திருச்சியில இருந்து காரைக்குடியில இருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு, எல்லா வண்டியும் ஷிஃப்ட் ஆச்சு. நான் ராஜா சார் பாட்டு போட்டு யுவன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டு என்னப்பா இவன் வெயிட்டு குறைக்க சொன்னா இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், 84 கிலோமீட்டர் திருச்சி வரைக்கும் சைக்கிளே போறாப்ல. பட் எனக்கு அவர் பாட்டு இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்கும் போது நான் அப்படியே அது ஒரு டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி. உடல்நிலைக்கு மட்டும் இல்ல, நான் எப்பவுமே உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ இல்ல வெளியே இருக்கிறவங்களுக்கோ இங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கும். சும்மா ஜிம்முக்கு போய் பாடி ஏத்துறது அழகுபடுத்திக்கிறது அது முக்கியம் இல்ல, மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம்.